Hi friends, I am Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு சூப்பரான ஒரு டாபிக் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். செம்மையான டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக், உங்களுக்கு நல்லா புரியக்கூடிய ஒரு டாபிக் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் தெரியுமா? இந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வார்த்தை தெரியாதவங்க யாருமே கிடையாது, ரைட்? ஸோ வில் அப்படிங்கிற இந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வில் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு ஆக்சிலரி வெர்ப், ரைட்? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ இந்த வில் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய சென்டென்சஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு போவேன். ஸோ ஃபியூச்சரை குறிக்கக்கூடியது. நான் ஜிம்முக்கு போவேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ. நாளைக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு செயலை வந்து குறிக்குது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ இதே இது நான் உனக்கு கால் பண்ணுவேன். அதை எப்படி சொல்லுவீங்க? நான் உனக்கு கால் பண்ணுவேன். ஸோ இதுவும் ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு செயல் தான். அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஐ வில் கால் யூ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்னைக்கு நான் வந்து புதுசா ஒரு சில வார்த்தைகளை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஓகே, இப்ப பாருங்களேன். ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத நெகட்டிவா சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ண மாட்டேன் அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னா ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ண மாட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ வில் நாட் மட்டும் சேர்ப்போம், அவ்வளவுதான். ஐ வில் நாட் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் உனக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கு. நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? ஐ வில் நாட் கால் யூ அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, இதுல இருந்து தான் இன்னைக்கு நான் சொல்லி தர போற டாபிக் குள்ளே நான் போறேன். ஐ வில் நாட் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண மாட்டேன். இதையே இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணவே மாட்டேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸை எப்பவுமே மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஐ வில் நாட் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணவே மாட்டேன். அதுக்கு எப்படி தெரியுமா சொல்லணும்? இந்த நாட் எடுத்துட்டு இதுக்கு பதிலா நெவர் போடணும், அவ்வளவுதான். ஐ வில் நெவர் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் நெவர் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் ஃப்ரெண்ட்ஸை எப்பவுமே மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நெவர் அப்படிங்கிற வார்த்தையும் நெகட்டிவா தான் குறிக்குது. பட் இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே நீங்க அந்த செயலை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது தான் குறிக்குது. ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஐ வில் நாட் கால் யூ. நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன். நான் உனக்கு கால் பண்ணவே மாட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ வில் நெவர் கால் யூ. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இன்னைக்கு வந்து இதுதான் பார்க்க போறோம். ஸோ வில் நெவர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு we are going to practice many sentences. யாருமே அமைதியா இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட ஆன்சர்ஸை நீங்க காமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. இங்கிலீஷ் நீங்க சூப்பரா பேசுறதுக்கு பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு வேற வழியே கிடையாது. பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இங்க 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதை வச்சு நான் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நான் அங்கே போவேன் அப்படின்னு இருக்கு. நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். நான் அங்கே போகவே மாட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். வித்தியாசம் தெரியுதா? ஸோ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் அங்க போவேன். நான் அங்க போக மாட்டேன். போக மாட்டேன்னா இன்னைக்கு போக மாட்டேன், ஃபியூச்சர்ல நான் எப்பயாவது போகலாம். பட் இந்த சென்டென்ஸ் பாருங்க, நான் அங்க போவே மாட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன்? நானு போகவே மாட்டேன், எப்பவும் போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர் தான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் முதல்ல சப்ஜெக்ட் வரும். பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு இது ஒரு நேர்மறையான வாக்கியம், போவேன் அப்படின்னு இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வில் போடணும், அடுத்து வந்து வெர்பு. ஸோ வெர்ப்னா நம்ம செய்யக்கூடிய செயல். சப்ஜெக்ட் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்னாலும் இருக்கலாம். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், நேம், சிங்குலர், ப்ளூரல் எதுனாலும் வரலாம்.
அதுல முதல்ல சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து வில் வரும், அதுக்கப்புறம் வந்து வெர்பு வரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அங்கே போக மாட்டேன் நெகட்டிவா சொல்றீங்க, இதுக்கு வந்து இந்த வில் கூட ஒரு நாட் சேர்ப்போம். போகவே மாட்டேன், எப்பவுமே நான் அந்த விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வில் பக்கத்துல நம்ம நெவர் போடுவோம். அவ்வளவுதான். ஆன்சர் பண்ணலாமா? நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. நான் அங்கே போவேன் அப்படின்ட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சப்ஜெக்ட். இங்க எது சப்ஜெக்ட்? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஓகே, சோ ஐ. நெக்ஸ்ட் என்ன வரும்? வில். வெர்ப் என்னது அடுத்து? போவேன், போறதுதான். ஐ வில் கோ. அங்கே அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இருக்கு, தேர். ஐ வில் கோ தேர். ஐ வில் கோ தேர், நான் அங்க போவேன். இதே இது நான் வீட்டுக்கு போவேன், ஐ வில் கோ ஹோம். ஓகே, நான் ஆபீஸ்க்கு போவேன், ஐ வில் கோ டு ஆபீஸ். காட் இட்? நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வில் பக்கத்துல ஒரு நாட் போட்டாலே போதும். போக மாட்டேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, அந்த சென்டென்ஸ் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐ வில் not go there. நான் அங்க போக மாட்டேன். I will not go there. I will not go there. நான் அங்க போக மாட்டேன். So will not இத சேர்த்து நம்ம எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா won't அப்படின்னு சொல்லலாம். அதோட கண்ட்ராக்ஷன். I won't go there. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் நான் அங்க போகவே மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இனிமே நான் எப்பவுமே அங்க போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். Got it? அதை எப்படி சொல்லலாம் பாருங்க. போகவே மாட்டேன், அந்த செயலை நான் திரும்ப கண்டினியூ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி சொல்லலாம்? ஐ வில். வில் பக்கத்துல என்ன சேர்க்கணும்? நெவர். ஐ வில் நெவர் கோ தேர். தட்ஸ் இட். ஐ வில் நெவர் கோ தேர். நான் இனிமே போகவே மாட்டேன். இனிமேல்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் அங்க போகவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதான். ஐ வில் கோ தேர், நான் அங்க போவேன். ஐ வில் நாட் கோ தேர், நான் அங்க போக மாட்டேன். ஐ வில் நெவர் கோ தேர். இதை சொல்லும் போது உங்களோட டோன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐ வில் நெவர் கோ தேர். ஓகே, தட்ஸ் இட். இப்போ இதே இது நான் கொஞ்சம் சப்ஜெக்டை மாத்துறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அவன் எப்பவுமே போக மாட்டான், அவன் போகவே மாட்டான், அவன் அங்க போகவே மாட்டான்னு சொல்லுங்க. அவன் அங்க போகவே மாட்டான், அதை எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்டை மட்டும்தான் மாத்தணும். அவன் அங்க போகவே மாட்டான். சோ இந்த ஐக்கு பதிலா ஹீ வரும், அவ்வளவுதான். ஹீ வில் நெவர் கோ தேர். அவன் எப்பவுமே வீட்டுக்கு போக மாட்டான், அவன் வீட்டுக்கு போகவே மாட்டான், அதை எப்படி சொல்லுவீங்க? ஹீ வில் நெவர் கோ ஹோம். தட்ஸ் இட். சோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது நம்ம நிறைய சென்டென்சஸ் நமக்கு கிடைக்கும். ஈஸியா இருக்கா இந்த கான்செப்ட்? அவ்வளவுதான். இதை வச்சு இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். சோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. நான் அழுவேன், நான் அழுவேன். நான் அழமாட்டேன், நான் அழவே மாட்டேன். ஓகே, பாருங்க. அழுவேன், அழமாட்டேன், அழவே மாட்டேன். இது எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? சோ நான் அழுவேன், இது எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் வந்து நான், ஐ வில் cry. சோ சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வில் போடுவீங்க, அடுத்து வெர்பு வருது. ஓகே, ஐ வில் cry, நான் அழுவேன். இதே இது அவன் அழுவான் அப்படின்னா he will cry. ஓகே, அவள் அழுவாள் அப்படின்னா she will cry. அவங்க அழுவாங்க அப்படின்னா they will cry. ஓகே, இந்த மாதிரி சப்ஜெக்டை மாத்தும் போது உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? இந்த வில்க்கு பக்கத்துல ஒரு நாட் சேர்ப்போம் நம்ம. சோ ஐ வில் நாட் cry. ஐ வில் நாட் cry, நான் அழமாட்டேன். ஐ வில் நாட் cry, நான் அழமாட்டேன். அடுத்த சென்டென்ஸை பாருங்க. நான் அழவே மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? அந்த செயலை நான் திரும்ப எப்பவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ரைட்? அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? நான் அழவே மாட்டேன். இந்த நாட்க்கு பதிலா இங்க நெவர் வரும், அவ்வளவுதான். ஐ வில் நெவர் cry. அவ்வளவுதான். சோ இந்த மூணுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஐ வில் cryனா நான் அழுவேன், ஐ வில் நாட் cry அப்படின்னா நான் அழமாட்டேன், ஐ வில் நெவர் cry நான் அழவே மாட்டேன், இதுக்கப்புறம் எப்பவுமே நான் அழமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. நான் உனக்கு கால் பண்ணுவேன், நான் உனக்கு கால் பண்ணுவேன். இது ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ். இது எப்படி சொல்லலாம்?
ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? ஸோ பேசிக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் வெர்ப். ஓகே, ஸோ இதான் வந்து பேசிக்கான ஃபார்மேட். ஸோ முதல்ல சப்ஜெக்ட் வரும், அடுத்து வில் வரும், அடுத்து வெர்ப் வரும். இந்த வில் கூட நாட் சேர்த்தா நெகட்டிவ், ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அந்த வில் கூட நெவர் சேர்த்தா நான் பண்ணவே மாட்டேன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதான் வந்து பேசிக். இங்க இருந்து தான் அந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் வந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க சப்ஜெக்ட் என்னது? ஐ. நெக்ஸ்ட் என்ன வரும்? வில். வெர்ப் என்னது? கால் பண்றது, ஐ வில் கால். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? உனக்கு அப்படின்னு இருக்கு, யூ. அவ்வளவுதான். ஐ வில் கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட், நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன், நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். பட் இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப கால் பண்ண மாட்டீங்க, மேபி ஃபியூச்சர்ல கால் பண்ணலாம், நாளைக்கோ நாளைனோ பண்ணலாம், பட் ஆனா இப்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் கால் பண்ண மாட்டேன். சரி, எப்படி சொல்லுவீங்க? இந்த வில் கூட ஒரு நாட் சேர்க்கணும், அவ்வளவுதான். அப்ப எப்படி வரும்? ஐ வில் நாட் கால் யூ, நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன், ஐ வில் நாட் கால் யூ. நெக்ஸ்ட், நான் உனக்கு கால் பண்ணவே மாட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்? எப்பவுமே அந்த செயலை நான் பண்ண மாட்டேன், நான் உனக்கு எப்பவுமே கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி சொல்லலாம்? கோவத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இது எப்படி சொல்லுவீங்க? இந்த நாட்க்கு பதிலா நம்ம என்ன சேர்க்கணும்? நெவர். அவ்வளவுதான். ஐ வில் நெவர் கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணவே மாட்டேன். இத ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம வாசிக்கும் போது நம்மளோட வாய்ஸ் டோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை சொல்லும் போது ஐ வில் கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணுவேன், நார்மலா இருக்கு. நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன், ஐ வில் நாட் கால் யூ, அதுவும் நார்மலா இருக்கும். பட் இதை சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, பண்ணவே மாட்டேன் அப்படி தமிழ்ல சொல்லும் போது ஒரு எக்ஸ்பிரஷன் வருது பாத்தீங்களா, அதே மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லணும். ஐ வில் நெவர் கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா இருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட், நான் உன்னை தனியா விட மாட்டேன், நான் உன்னை தனியா விடவே மாட்டேன். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்சஸ் தான். ஓகே, சோ இதுக்கு வந்து வில் கூட எங்க நாட் சேர்க்கணும், வில் கூட எங்க நெவர் சேர்க்கணும் அப்படிங்கறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகே, நான் உன்னை தனியா விட மாட்டேன். ஓகே, விட மாட்டேன், தனியாக விடவே மாட்டேன் அப்படின்னு இருக்கு, ரைட்? சோ இதை வச்சுதான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்னது? நான். ஐ வில். தனியா விட மாட்டேன் அப்படின்னு தான் இருக்கு, சோ ஐ வில் நாட். ஓகே, சோ வெர்ப் என்னதுங்க? விட மாட்டேன். சோ இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லீவ் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் நாட் லீவ். ஓகே, ஐ வில் நாட் லீவ் உன்னை, யூ. தனியாக, அலோன். ஐ வில் நாட் லீவ் யூ அலோன், ஐ வில் நாட் லீவ் யூ அலோன், நான் உன்னை தனியா விட மாட்டேன். இது வழக்கமா நம்ம சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தான். சோ இந்த லீவ் அப்படிங்கிற வெர்ப் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது விடை பெறுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு இடத்த விட்டு போறது இல்ல ஒருத்தரை விட்டு போறதை நம்ம வந்து லீவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ நான் தனியா விட மாட்டேன் அப்படின்னா ஐ வில் நாட் லீவ் யூ அலோன், நான் உன்னை தனியா விடவே மாட்டேன். அப்படி நான் எப்பவுமே உன்னை தனியா விட மாட்டேன், அது எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு இந்த நாட்க்கு பதிலா நம்ம வந்து நெவர் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, ஐ வில் நெவர் லீவ் யூ அலோன், அவ்வளவுதான். ஐ வில் நெவர் லீவ் யூ அலோன், நான் உன்னை தனியா விடவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவனை மறக்க மாட்டேன், நான் அவனை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, நான் அவனை மறக்கவே மாட்டேன். பாத்தீங்களா? சோ இங்க பாருங்க, மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன். ஓகே, சோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் அவனை மறக்க மாட்டேன். சப்ஜெக்ட் யாருங்க? நான். ஐ வில். மறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கு, சோ அப்ப நாட் போடுவோம். மறக்கவே மாட்டேன்னு வரும்போது நம்ம நெவர் போடுவோம். ஓகே, ஐ வில் நாட். மறக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. forget. forget அப்படின்னா மறக்கிறது. சோ ஐ வில் நாட் forgetனா மறக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் நாட் forget அவனை, him. I will not forget him.
I will not forget him. நான் அவனை மறக்க மாட்டேன். நான் அவனை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே மறக்க மாட்டேன்னு அர்த்தம். Got it? அதை எப்படி சொல்லுவீங்க? I will நாட்க்கு பதிலாக என்ன வருவீங்க? Never. எல்லாரும் ஆன்சர் பண்றீங்களா? கமெண்ட்ல. பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே, I will never forget you. That's it. சாரி, அவனை அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வந்து him வரும். I will never forget him. நான் அவனை மறக்கவே மாட்டேன். இப்போ நான் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறேன், நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. நான் அவர்களை மறக்கவே மாட்டேன். நான் அவர்களை மறக்கவே மாட்டேன். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் அவர்களை மறக்கவே மாட்டேன். அதை எப்படி சொல்லுவீங்க? யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ். ஈஸியா சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். பட் பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிறது உங்களோட வேலை தான். ஓகே, எப்படி சொல்லுவீங்க? குட். நிறைய பேர் கமெண்ட்ல சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ அவர்களை அப்படின்னு வரும்போது இங்க them வரும். அவ்வளவுதான். I will never forget them. I will never forget them. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நான் செந்தில மறக்கவே மாட்டேன். அதை எப்படி சொல்லுவீங்க? நான் செந்திலை மறக்கவே மாட்டேன். அதை எப்படி சொல்லுவீங்க? சோ செந்தில் அப்படிங்கிறது ஒரு நேம், ரைட்? ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? I will never forget செந்தில். சோ இந்த இடத்துல வந்து எந்த நேம்னாலும் நீங்க அதை வச்சுக்கலாம். That's it. சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட், நான் உன்னுடன் விளையாட மாட்டேன். நான் கூட விளையாட மாட்டேன். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுவீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். வில் நாட்டா இல்ல வில் நெவரா? குட். சப்ஜெக்ட் வந்து நான். ஸோ நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். நான் உன் கூட விளையாட மாட்டேன், நான் உன் கூட பேச மாட்டேன். ஓகே, நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் இந்த இடத்துல நம்ம நெகட்டிவா சொல்லும்போது அதிகமா பயன்படுத்துவோம். இதுக்கு பதிலாக நீங்க அதர் சப்ஜெக்ட்ஸும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ நான் I will not. வெர்ப் என்னது? விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல play. I will not play. நான் விளையாட மாட்டேன். உன்னுடன் with you. That's it. I will not play with you. I will not play with you. நான் விளையாட மாட்டேன் உன் கூட. நான் உன்னுடன் விளையாடவே மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? இனிமே உன் கூட விளையாடவே மாட்டேன்னு அர்த்தம். ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? இந்த நாட்க்கு பதிலாக நம்ம நெவர் போடுவோம். அவ்வளவுதான். எல்லாரும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I will never play with you. That's it. I will never play with you. நான் விளையாடவே மாட்டேன் உன் கூட அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா இருக்கா? ரைட்டு. இது நான் ஒரு சின்ன விஷயத்தை இப்ப மாத்த போறேன். இப்போ வந்து நான் உன்னுடன் விளையாடவே மாட்டேன் அப்படின்னு இருக்கு. இது நான் அவர்களுடன் விளையாடவே மாட்டேன். அதை எப்படி சொல்லுவீங்க? நான் அவர்களுடன் விளையாடவே மாட்டேன். அதை எப்படி சொல்லலாம்? I will never play with them. நான் அவங்களோட விளையாடவே மாட்டேன். இது நான் அவனுடன் விளையாடவே மாட்டேன். அதை எப்படி சொல்லுவீங்க? நான் அவனுடன் விளையாடவே மாட்டேன். I will never play with him. So மாத்தும் போது you will get many sentences. சிம்பிளா இருக்கா? இதே நான் அவளுடன் விளையாடவே மாட்டேன். I will never play with her. Okay, that's it. Next example பார்க்கலாம். அவள் என்னுடன் பேச மாட்டாள். அவள் என்னுடன் பேச மாட்டாள். அவள் என்னுடன் பேசவே மாட்டாள். ஓகே, வித்தியாசம் தெரியுதா? பேச மாட்டாள், பேசவே மாட்டாள். ஓகே, இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 2 சென்டென்சஸும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க சப்ஜெக்ட் யாரு? அவள் அப்படின்னு வந்திருக்கு. she. பேச மாட்டாள் அப்படின்னு இருக்கு. சோ மாட்டாள் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா will not. she will not. பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல வெர்பு? talk. என்னுடன் she will not talk with me அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து she will not talk to me. சோ அதனால வந்து 2 விதமா சொன்னா இதுவும் கரெக்ட் தான். சோ to me யூஸ் பண்ணலாம், with me னு சொல்லலாம். சோ to me வந்து காமனா நம்ம யூஸ் பண்ணோம். she will not talk to me. அவ எனக்கு பேச மாட்டா, என் கூட பேச மாட்டா. அல்லது she will not talk with me. ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட். அவள் என்னுடன் பேசவே மாட்டாள். அதை எப்படி சொல்லுவீங்க? சோ இந்த நாட்க்கு பதிலா நம்ம வந்து never யூஸ் பண்ணணும். ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? she will
never talk to me. Okay, she will never talk to me. அவ எனக்கு எப்பவுமே பேச மாட்டா அப்படின்னு அர்த்தம். Got it? சிம்பிளா இருக்கா? She will not talk to me அல்லது she will not talk with me. She will never talk to me. She will never talk with me. அதுவும் கரெக்ட் தான். சிம்பிளா இருக்கா? ஓகே, இதுல இருந்து நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கேன். நான் உன் கூட பேச மாட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? நான் உன்னுடன் பேச மாட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உன் கூட பேச மாட்டேன் எப்படி சொல்லலாம்? ஸோ இந்த இடத்துல ஐ வரும். ஐ வில் நாட் டாக் டு யூ, இந்த இடத்துல யூ வரும், அவ்வளவுதான். ஐ வில் நாட் டாக் டு யூ ஆர் ஐ வில் நாட் டாக் வித் யூ. ஓகே, நான் உன் கூட பேசவே மாட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். I will never talk to you. I will never talk to you or I will never talk with you. Okay, simple இருக்கா? Next example. இது பார்க்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, பிடிச்சிருந்ததுன்னா. ஸோ நான் அதை செய்ய மாட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? நான் அதை செய்ய மாட்டேன். நான் அதை செய்யவே மாட்டேன். ரொம்ப சிம்பிள். ஸோ சப்ஜெக்ட் வந்து நான், செய்ய மாட்டேன், மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கு, will not யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து do. I will not do, நான் செய்ய மாட்டேன். அதை அப்படின்னு இருக்கு, that. So I will not do that. I will not do that. நான் அதை செய்ய மாட்டேன். நான் அதை செய்யவே மாட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? இந்த நாட்க்கு பதிலா never வரும், அவ்வளவுதான். So I will never do that. நான் அதை செய்யவே மாட்டேன். ஓகே, ஸோ நான் இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஓகே, நான் புகைப்பிடிக்க மாட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? I will not smoke. ஓகே, I will not smoke. நான் வந்து புகைப்பிடிக்க மாட்டேன். நான் புகைப்பிடிக்கவே மாட்டேன், அதை எப்படி சொல்லுவீங்க? I will never smoke. I will never smoke. Right? ஸோ இந்த மாதிரி நிறைய சென்சஸ் நீங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா பேச முடியும். ஓகேவா? இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். எல்லாருமே உங்க ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா சொல்லணும். எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கறதையும் மறக்காம காமெண்ட்ல சொல்லணும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு 4 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதோட ஆன்சர் வந்து நீங்க தான் சொல்ல போறீங்க. ஒரு நிமிஷம் நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு, வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாரும் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, குட். எல்லாருமே பாஸ் பண்ணி வச்சுட்டு சூப்பரா ஆன்சர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப ஆன்சர் சொல்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நான் சமைக்கவே மாட்டேன். சமைக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கு. ஸோ ஐ வில் நெவர் குக். சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக். ஐ வில் நெவர் குக். நான் சமைக்கவே மாட்டேன். நான் வரவே மாட்டேன். ஐ வில் நெவர் கம். வரவே மாட்டேன் அப்படின்னு இருக்கு. ஸோ ஐ வில் நெவர் கம். நான் தூங்க மாட்டேன். அவ்வளவுதான், நான் தூங்க மாட்டேன். ஐ வில் நாட் ஸ்லீப். நான் பாடவே மாட்டேன். யாராவது நீங்க பாட்டு பாடுறீங்க, கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லுவீங்க, நான் பாடவே மாட்டேன் எப்பவுமே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. சோ பாடவே மாட்டேன். I will never sing. நான் பாடவே மாட்டேன். That's it. ஸோ இன்னைக்கு வந்து will not, will never பத்தி நீங்க வந்து நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸியா இருந்ததா அந்த வீடியோ? ஐ மீன் இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியா இருந்ததா? ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். நான் உன்னை சந்திக்க மாட்டேன். நான் உன்னை மீட் பண்ண மாட்டேன். நான் உன்னை சந்திக்கவே மாட்டேன். நான் உன்னை மீட் பண்ணவே மாட்டேன். இதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? உங்க ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வில் நாட், வில் நெவர் யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமாவே உங்களால இங்கிலீஷ் சூப்பரா பேச முடியும். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு பாடமும் கிடையாது. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மொழி. அதனால நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா இங்கிலீஷ் வந்து பேசிடலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ்.